ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாம் இருந்தாலும் சரி, பிசி எக்ஸாம் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு எக்ஸாமுமே ஓகேவா, ரெண்டு எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷனுமே ஒரு கூடிய விரைவில் வர்றதுக்கும் அதுக்கான ஏஜ் லிமிட் வயது வரம்பு ஜூலை 1, 2024 அந்த டேட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும், மூணாவது இந்த நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவலும் கிடைக்கணும் அப்படின்னு அந்த மூணு விஷயம் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்ற விஷயத்தை பண்ணுங்க. கண்டிப்பா இது நமக்கு சக்சஸ் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணோம், ட்விட்டர்ல ஹேஷ்டேக் போடுறது இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இது உண்மையாலுமே நமக்கு ஒரு விஷயத்தை வந்து கை கொடுக்கும். அது என்ன சொல்ல போறேன், கொஞ்சம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்க எல்லாருமே வீடியோ பார்த்துருக்க அத்தனை பேருமே உங்களோட தொகுதி எம்எல்ஏட்ட போயிட்டு சரிங்களா ஒரு லெட்டர், அந்த லெட்டர்ல கரெக்டா மென்ஷன் பண்ணணும். என்னன்னா, ஸோ டிஎன்யூஎஸ்ஆர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐக்கு 2024 இந்த மாதிரி ஜூன் 2024 நோட்டிபிகேஷன் வரும்ட்டு ஒரு மார்ச் மாசமே சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க எல்லாருமே படிச்சுட்டு இருந்தோம். அப்புறமா அது வந்து கம்மிங் ஜூன் அப்படின்னு ஆகி இப்ப திரும்ப 2025 தான் வரப்போகுது போல. ஏன்னா அதை எடுத்துட்டாங்க. அதே நோட்டிபிகேஷன் 2025 வரப்போது பிரச்சனை இல்லை, அது வந்து கோர்ட் கேஸ் மீதி விஷயங்கள்னால லேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான வயது வரம்பு மட்டும் 2024 கொடுக்கணும்னு சொல்லிட்டு லெட்டர்லயோ லெட்டர் அஸ் வெல் அஸ் நேர்லயுமே எல்லாருமே ஓகேவா, எல்லாருமே போயிட்டு உங்களோட தொகுதி எம்எல்ஏட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்பீங்க, சார் இதை சொல்றதுனால என்ன சார் நடக்க போகுது அப்படின்ட்டு. நம்ம தமிழ்நாட்டில் ஜனவரி 6ஆம் தேதி, கரெக்டா ஜனவரி 6ஆம் தேதி ஒரு அலுவல் ஆய்வு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல, அந்த எம்எல்ஏக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் சார்கிட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது அவங்களோட பாயிண்ட் எல்லாம் நீங்க சொல்றதுதான் அது ஆக்சுவலா உண்மையா நடக்குது. எனக்கே ஜனவரி 6ஆம் தேதி அப்ப நீங்க எம்எல்ஏஸ் முக்கியமா ஒரு சில பார்ட்டி சொல்றேன், கம்யூனிஸ்ட் பார்ட்டி. நீங்க வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தொகுதி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க விஷயத்தை பண்ணணும். ஓகேவா? இப்போ எம்எல்ஏ நீங்க ஓப்பனா சொல்லலாம், இந்த மாதிரி இருக்கு சார், உங்களை நம்பி சொல்றோம், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது நீங்க வந்துட்டு உடனே போயிட்டு ஜனவரி 6ஆம் தேதி இது நடக்குது, நீங்க அங்க போய் பேசுங்கலாம் நம்ம சொல்லக்கூடாது. நீங்க அங்க போய் ஆர்டர்லாம் போடாதீங்க, இந்த மாதிரி சொல்லுங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வரணும், ஒரு ஜனவரியில வந்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா 6ஆம் தேதி அவங்க கண்டிப்பா சிஎம் சொல்லுவாங்க. நான் சொல்றது புரியுங்களா? ஏன்னா நம்ம ஆர்டிஐ போடுறதாகட்டும், ஆபீஸ்ல போய் போராடுறதாகட்டும், இதெல்லாம் வேண்டாம். இது வந்து ஒரு டீசென்ட் அப்ரோச்சாகவும் இருக்கும். ஏன்னா ஜனவரி 6ஆம் தேதி அந்த மீட்டிங் நடக்குது. அதனால நான் சொல்றேன், இப்பயே நான் சொன்னாதான் ஓரளவு நீங்க பண்ணுவீங்க. ஓகேவா? அதனால கம்யூனிஸ்ட் பார்ட்டி கேட்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஆளுங்கட்சி டிஎம்கேவோட இப்ப அலையன்ஸ்ல தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க கண்டிப்பா கேட்டாங்க அப்படின்னா, இதான் சொல்றேன், ஒருத்தர் 2 பேர் பண்ணாலாம், திரும்ப சொல்றேன், ஒருத்தர் 2 நம்ம நிறைய முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் 2 பேர் பண்றதுனாலதான் அது வந்து பலனே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் போய் பேசுங்க, சொல்லுங்க. அவங்க அதை கொண்டு போய் அவங்க சொன்னாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? தெரிய வரப்ப ஏன்னா அவங்களோட அந்த கோரிக்கைகள் இதெல்லாம் போய் சொல்றதுதான் அன்னைக்கு ஜனவரி 6ஆம் தேதி நடக்கிற மீட்டிங் சொன்னாங்க அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு ஒரு மாதிரி ஏற்ப ஒரு கூட்டத்தொடர்லாம் வரும். ஓகேவா? கூட்டத்தொடர்லாம் வரும். அப்ப சிஎம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இதை பத்தி கண்டிப்பா பதில் சொல்லணுங்கிறப்ப அதுக்குள்ள நமக்கு நோட்டிபிகேஷன் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு 2024 ஏஜ் லிமிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை பண்ணுங்க. ஜனவரி 6ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மீட்டிங் இருக்கு. ஓகேவா? அன்னைக்கு எம்எல்ஏக்கும் சிஎம் ஒரு மீட்டிங் இருக்கு. அப்ப இவங்க சொல்லுவாங்க, அதை அவங்க கேட்பாங்க. கேட்கிறப்ப இது வந்து தமிழ்நாட்டில் இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குங்கிறது தெரிய வரும், ரீச் ஆகும். இதை கண்டிப்பா நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா என்னமோ பண்ணிட்டோம், டைரக்டா போய் டிஎன்எஸ் ஆபீஸ்ல பேசுறதெல்லாம் பண்ணியாச்சு. இந்த விஷயத்த கொஞ்சம் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த விஷயமா இருக்கும். ஓகேவா? சோ அப்படிங்கிறப்ப இதுக்கான பலன் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஏன்னா 2026 எலெக்ஷன் இருக்கு. ஓகேவா? 2024 எலெக்ஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி 2025 வரப்போற ஒரு ஹியூஜ் ரெக்ரூட்மெண்ட் இது. ஓகேவா? எக்ஸாம் எழுத போறது ஒரு 2 லட்சம் பேர். அதுல லாஸ்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 20,000 பேர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. நிறைய வரலாம், கம்மியா வரலாம். சும்மா சொல்றேன், 20,000 பேர் கூட வச்சுக்கோமே. ஓகே, ஒரு ஃபேமிலியில ஒரு 5 பேர் இருக்காங்க கூட வச்சுக்கோங்க. இது ஒரு 1 லட்சம் ஓட்டு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இது நமக்கு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க, கண்டிப்பா அது நம்ம பலனை கொடுக்கும். டேட்டை மாதிரி ஜனவரி 6 நடக்குது. அப்ப அதுக்குள்ள நீ எல்லாருமே உங்களோட கன்சர்ன் எம்எல்ஏஸை பார்த்து போய் சொல்லிருங்க. ஒரு தொகுதியில் இருக்கிற நிறைய பேரே போயிட்டு பார்த்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க என்னன்னு கேட்பாங்க. கண்டிப்பா அவங்க போய் சொல்லுவாங்க. 2024 எலெக்ஷன் இருக்கனால இந்த வருஷம் 2025 வரப்போற இந்த ரெக்ரூட்மெண்ட்ல கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். ஓகே, கடைசியா இது ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம். நான் திரும்ப சொல்றேங்க, 2024 ஏஜ் லிமிட் இதெல்லாம் பண்ணி 2024 படி ஏஜ் லிமிட் கொடுத்தா
நம்ம சந்தோஷமா தான் இருக்க போறோம், ஹாப்பியா தான் இருக்க போறோம், எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க போறோம், எல்லாருமே இதை வரவே இருக்க போறோம். அப்படிங்கிறப்ப அதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல விஷயமா இருக்கும். தயவு செய்து இதை கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்கப்பா. நானும் என்னென்னமோ யோசிச்சு பார்த்து என்னென்னமோ பண்றேன். ஓகே, ஏதாவது ஒரு வழியில நல்லா நடந்தா ரைட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.